Hi, welcome to Say Swag YouTube channel. I'm Karthika Shyam from B3 Bridal Studio. So, இன்னியோட tutorial about saree draping. So, saree draping நிறைய videos இருக்கும். But இது என்ன special அப்படினு பார்த்தா குண்டா இருக்கவங்க அதாவது chubby-ஆ இருக்கறவங்கள எப்படி silk saree-ல slim-ஆ கட்டலாம் அப்படின்றது தான் இந்த tutorial. இந்த silk saree drape பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் என்னன்னா நம்ம எப்பவுமே saree வாங்குனோனே அப்படியே அது மடிப்பு கலையாம பாக்ஸ்ல வச்சிருப்போம் சோ பெட்டர் அந்த சாரியை once எடுத்து சும்மா நார்மலா ஒரு ஸ்டீம் அயன் கொடுத்து நீங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னா நம்ம saree drape பண்றப்போ நல்லா ஈஸியா இருக்கும் நமக்கு ப்ளீட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அயன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த சாரி கட்டறதுக்கு நம்ம வந்து ஷேப் வியர் பண்ணி தான் நம்ம கட்ட போறோம் ஏனா நம்ம ஆல்ரெடி சப்பியா இருக்கறனால நம்ம நார்மல் இன்ஸ்கர்ட் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சாரி வந்து ஃப்ளஃபியா தெரியும் சோ இந்த மாதிரி ஷேப் வியர்ஸ் போட்டு நம்ம கட்டறப்போ நம்மளோட சாரியும் இன்னும் நம்மள பார்க்கிறதுக்கு ஸ்லிம்மா காமிக்கும் சோ இத எப்படி கட்டணும்ன்றது இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சாரியோட உள் பக்கத்தை அதாவது லாக் பண்ணிக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த சாரி இப்படி வச்சு அப்படியே சொருவிடுவாங்க அப்படி இல்லனா இந்த மாதிரி நாட் போட்டு அப்படி சொருகுவாங்க அப்படி சொருகுறப்ப என்ன ஆகும்னா கீழ வந்து சாரி பெறலாம இருக்கிறதுக்காக சோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த சாரியை இன்சர்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சு ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிடுவேன் அப்படின்றப்போ அந்த சாரி அவங்க கீழ உட்கார்ந்து எந்திரச்சாங்களோ இல்ல வாக் பண்ணாலுமே சாரி ஈஸியா கலராம இருக்கும் சோ இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சு ஒரு பின் லாக் பண்ணிக்கணும் So same அப்படியே ஃபுல்லா எல்லா பக்கமும் சோ இந்த மாதிரி ஈவனா இன்சர்ட் பண்ணனும் அங்க இங்க இந்த மாதிரி சுருக்கம் எதுவும் இருக்க கூடாது அப்பதான் அந்த finish வந்து கரெக்ட்டா இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ நம்ம மேலே போற ப்ளீட்ஸ் மொத வச்சிட்டு தான் கீழ இருக்க ப்ளீட்ஸ்க்கு வருவோம் சோ கொஞ்சமா சாரி விட்டுட்டு சோ இந்த ப்ளீட்ஸ் இப்போ வைக்க போறோம் சோ நிறைய பேர் என்ன சொல்வாங்கன்னா குண்டா இருக்கவங்களுக்கு வந்து குட்டி குட்டி ப்ளீட்ஸ்லாம் வைக்க முடியாது பெரிய ப்ளீட்ஸ் தான் வைக்க முடியும் அப்பதான் சைட்ஸ்லாம் கவர் பண்ண முடியும்னு சொல்வாங்க இட்ஸ் நாட் அட் ட்ரூ நீங்க குட்டி குட்டி ப்ளீட்ஸ் கூட வைக்கலாம் நீங்க ப்ளீட்ஸ் வச்சிட்டு நம்ம இந்த இடத்துல எப்படி பின் பண்ண போறோம்ன்றது தான் வந்து விஷயமே சோ அத தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சோ நீங்க எவ்வளவு குட்டி வேணும்னாலும் வச்சுக்கலாம் depends on 8 pleats ஓ 9 ஓ 10 ஓ அது உங்க விருப்பம் இப்போ நான் உங்களுக்கு வந்து 8 pleats வைக்கிறேன் சோ நான் மடிச்சு வச்ச ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிட்டேன் சோ செக்யூர் பண்ணிட்டா இப்போ நம்ம அயன் பண்றப்போ நம்மளோட ப்ளீட்ஸ் மூவ் ஆகாது பெர்ஃபெக்ட்டா அப்படியே நிக்கும் சோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்னர் வச்சிட்டு ஸ்ட்ரைட்னர்ல டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க வந்து 180 க்கு மேல வைக்க வேணாம் ஏனா silk saree ஆல்வேஸ் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் சோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க டெம்பரேச்சரை மாத்திக்கலாம் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் மேல டைட் அயனிங் கொடுக்கணும் கொடுத்தாதான் நீங்க போடுறப்போ அந்த ப்ளீட்ஸ் அழகா ஒண்ணொண்ணு பெர்ஃபெக்ட் ஃப்ளீட்டிங்கா வரும் சோ ஸ்ட்ரைட்டன் பண்றப்பயே நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு ப்ளீட்ஸையும் இப்படி மூவ் பண்ணி வச்சு நான் ஸ்ட்ரைட்டன் பண்றேன் சோ அப்பதான் நம்ம மேலே போடுறப்போ பெர்ஃபெக்ட்டா இந்த ப்ளீட்ஸ் இன்னும் அழகா நமக்கு அந்த ஒரு ஸ்டெப்பா தெரியும் சோ இப்போ நான் அந்த மூவ் பண்ணி வச்ச மாதிரியே என்னோட ப்ளீட்ஸை அதே பொசிஷன்ல வச்சு நான் வந்து செக்யூர் பண்றேன் இப்போ ஒரு ப்ளீட்ஸா நம்ம இந்த மாதிரி தனித்தனியா எடுத்து லைக் இந்த மாதிரி எடுத்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிடணும் சோ அப்படி ஸ்ட்ரைட் பண்றப்போ உங்களுக்கு இங்க நம்ம மேலே வச்சு பின் பண்றப்போ பெர்ஃபெக்ட்டா அந்த ப்ளீட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும் சோ நம்மளோட சாரி வந்து சைடுல வந்து விலகாம இருக்கிறதுக்காக இங்கே வச்சு இப்படி ஒரு ஃபிளிப் பண்ணி ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன் சோ பின் பண்ணிட்டு இந்த ப்ளீட்ஸை இந்த இடத்துல இப்படி எடுத்து வச்சு டைட் பண்ணிக்கணும் இப்போ இந்த சாரி வந்து இந்த இடத்த நல்லா வந்து டைட்டா எடுத்துட்டு வந்து நம்மளோட நேவல் பாயிண்ட்ல இருந்து 2 inch தள்ளி வச்சு இந்த இடத்துல இப்படி போட்டு பின் போட்டு செக்யூர் பண்ணனும் சோ அப்படி செக்யூர் பண்ணிட்டு நல்லா இன்னும் இந்த இடத்த எல்லாத்தையுமே இப்படி டைட்டா மூவ் பண்ணிக்கணும் அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த பெர்ஃபெக்ட் சைடுல ஷேப் கிடைக்கும் சோ இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ளீட்ஸா இங்கே எடுத்துக்கலாம் பட் எல்லா ப்ளீட்ஸும் வந்து சேம் ஒரே லெவல்ல தான் இருக்கணும் ஒன்னு மேலே ஒன்னு கீழன்னு இருந்ததுன்னா கீழே வர போற ப்ளீட்ஸ் வந்து அப்படியே ரொம்ப நம்ம நடக்க ரொம்ப லூஸ் ஆயிட்டே இருக்கும் சோ இந்த மாதிரி பின் போட்டு ஈவனா ஒரு ப்ளீட்ஸுமே வந்து ஈவனா இருக்கணும் அன்ஈவனா ஒன்னு மேலே ஒன்னு கீழே இருக்க கூடாது சோ இந்த மாதிரி பின் போட்டு நான் செக்யூர் பண்ணிட்டேன் இப்போ இத ஸ்ட்ரைட்னர் வச்சு நம்ம ஸ்ட்ரைட் பண்ண போறோம்
ஸோ கரெக்டாக நம்ம நேவல் பாயிண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட் உள்ளே வச்சு தான் இதை இன்சர்ட் பண்ணணும். ஸோ நல்லா ஈவனாக இன்சர்ட் பண்ணுங்கள், ரொம்ப கச்சா முச்சான்னு இன்சர்ட் பண்ணாதீங்க, அப்புறம் பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி இப்படி உள்ளே உங்கள் கையை விட்டுட்டு இங்கே எக்ஸ்ட்ரா இருக்க சாரியை இந்த இடத்த டைட் பண்ணுறதுக்காக இப்படி இன்சர்ட் பண்ணி இந்த எக்ஸஸ் சாரியை எடுத்துகிட்டு வந்து இப்படி இங்கே வச்சு பின் பண்ணிடணும். ஸோ மீதி எக்ஸஸாக இருக்கிறத இந்த மாதிரி குட்டி 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 ப்ளீட்ஸாக வந்து இப்படி ஷேப்காக நம்ம எடுத்துக்கலாம். இது அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்னர் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா சாரியை வந்து அப்படி இப்படி இப்படி கொச்ச கொச்சன்னு சொருகாதீங்க. இதை இந்த மாதிரி நீட்டாக அழகாக எடுத்துகிட்டு வந்து இந்த ப்ளீட் வந்து ஃப்ரண்ட் ப்ளீட் டிஸ்டர்ப் ஆகாமல் அழகாக இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி ஒரு மடி மடித்து இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிவிடுங்க, லைக் திஸ். ஸோ இப்போ இந்த பக்கத்துலேயும் ரொம்ப கச்ச கச்சன்னு இருக்காது, பார்க்குறதுக்கு நீட் ஃபினிஷாக இருக்கும். ஸோ நம்மளோட சாரி வந்து ட்ரேப் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நிறைய பேர் வந்து குண்டாக இருக்கவங்க சில்க் சாரி ப்ரிஃபர் பண்ணுறதே ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா எப்படி கட்டினாலும் நான் குண்டாக தெரிவேன், ஓ மை காட் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு என்னால் பெரிய பெரிய ப்ளீட்ஸ் தான் வைக்க முடியும், குட்டி ப்ளீட்ஸே வைக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் வே. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் சேசாக் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.